ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மோனியா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாசுமதி ரைஸில் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வெளியில் அடுப்பு கல் வச்சு தான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் அந்த குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். சீரக சம்பாவில் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். பாசுமதியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ஸ்பைசஸ் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கிறது நல்லது தான். அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எப்போ செஞ்சாலும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் அரைச்சி வச்சிட்டேன். இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ அந்த 2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் கூடவே சிக்கன் நல்லாவே பாயில் ஆகணும். சிக்கனில் தண்ணி விடும் லைட்டாக. அது எல்லாமே நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா இந்த டேஸ்ட் எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அந்தளவுக்கு நல்லாவே பாயில் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்களா, சிக்கன் கலரே மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா பாயில் ஆனதுக்கு அப்போ தான் சிக்கன் பிரியாணி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிக்கன் டேஸ்ட் இறங்காது. இப்போ நான் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாமே நம்ம அரைச்சி ஊற்றும்போது குட்டீஸ் சாப்பிட்டாலும் எதையும் ஒதுக்காமல் நல்லா சாப்பாடு மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாத்தினோட டேஸ்ட்டுமே இறங்கிரும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு சூடு பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாசுமதி ரைஸ் நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வச்சேன். அதுக்கு மேலே ஊற வச்சா அது உடஞ்சிரும் நம்ம கிளறும் போது.
ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் நான் ஊற வச்சேன். இந்த டைமில் நம்மளுக்கு வேணும்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு காரம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோக்கா பாசுமதி ரைஸுங்காட்டி கிளறினோம்னா உடஞ்சிரும். ஸோ அவ்வளோக்கா கிளறல. நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் போட்டோம். நல்லா தம் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து தண்ணி இருந்தாலும் அந்த தம்லேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அப்படியே உதிரி உதிரியாக இருந்துச்சு நம்ம தம் போட்டங்காட்டி. இந்த அளவுக்கு வரும் நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்